ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் ஏர் பேக் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு தவறாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒருத்திட்ட போய் எனக்கு ரொம்பமாக ஹேர் ஃபால் ஆகுதுப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நான் இந்த ஏர் பேக் போட்டேன் எனக்கு 1 வீக்கில் ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, நான் இந்த ஆயில் போட்டேன் எனக்கு 1 வீக்கில் ரிசல்ட் தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாமளுமே அவங்க பண்ணதை அப்படியே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஹேர் ஃபால் இன்னும் ஹெவியாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு எதனால் முடி கொட்டுது அப்படின்றத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் ஃபுல்லாக அதை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை வளர வைக்க முடியும். ஸோ நான் இங்கே 5 ப்ராப்ளம் சொல்கிறேன். இந்த 5 ப்ராப்ளத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட முடி ரொம்ப ஹெவியாக கொட்ட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இன்றைக்கி யாரையுமே பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபினோட அளவு, அதாவது ஹச்பின்னு சொல்லக்கூடிய ஹீமோக்ளோபினோட அளவு. பொண்ணுங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா 12 கிராம்லேருந்து 13 எபோவ் இருக்கணும். அதுதான் நார்மல். அப்போ தான் அவங்களோட பாடியுமே சரி ஹேர் க்ரோத்துமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொடுகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வறட்சித்தன்மை, அதாவது ஸ்கேல்ப்லேயும் சரி முடியிலையும் சரி வறட்சித்தன்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மலச்சிக்கல். இந்த 5மே ரொம்ப சிவியராக ஹேரை அட்டாக் பண்ணும். ஸோ இது 5ல் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட உங்களுக்கு மொத்த முடியுமே நீங்கள் இழந்துருவீங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க, இது இல்லாமல் நான் சொல்கிறேன் இந்த ப்ரோட்டீன் ஏர் பேக் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் மடங்காக கிடைக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீன் ஏர் பேக் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வெந்தயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம், அப்புறம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக லெமன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும் இந்த ஏர் பேக் செய்கிறதுக்கு. உளுந்தையும் வெந்தயத்தையும் நைட்டே ஊற போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற போட்டுட்டு அது மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோடு பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதோட பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் லெமன் அதில் புழிஞ்சிடுங்க. ஆஃப் லெமன் புழிஞ்சிட்டு ஒரு 1/2 hour அதை அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா ஊறிடும். நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறமேட்டு அந்த பேக் நம்மளுக்கு போடுறதுக்கு ரெடி ஆகிடும். வெந்தயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். உளுந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வால்யூம் டபுளாக்கி காமிக்கும். ஸோ ஸ்கேல்ப்பையும் சரி ஹேரையும் சரி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரை கருமையாக ஆக்கிடும். ரெண்டாவது புது முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வறட்சி தன்மையை அது வரவிடாமல் பார்த்துக்கும். லெமன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா டேண்ட்ரஃப் வரவிடாமல் ஸ்கேல்ஃபை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இந்த பேக் நீங்கள் போட்டுட்டு வர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கான நாள் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு வாங்க. ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.